கல்வி அமைச்சகம் புத்ரா ஹைட்ஸ், சுபான்ஜயாவில் நேற்று ஏற்பட்ட எரிவாயு தீ விபத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தனது பணியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு RM1000 உதவியை வழங்கும் என்று அறிவித்துள்ளது. மந்திரி ஃபத்லினா சைத் இன்று காலை 107 ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டதாகவும், அவர்களில் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள 23 பள்ளிகளில் உள்ள எங்கள் குழந்தைகள். எனவே அமைச்சகம் அவர்களது நலனுக்கான முழு பொறுப்பேற்கிறது. JPNS எனக்கு தெரிவித்தது போல, சில பாதிக்கப்பட்டவர்கள் அனைத்தையும் இழந்துள்ளனர். அனைத்தும் முற்றிலும் அழைக்கப்பட்டுள்ளது. எனவே நான் அந்த தொடர்பில் உதவிகளை வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளேன். இந்த உதவி யாயசான் குருதுன் ஹுசைன் ஒன் மற்றும் யாயசான் திதிக் நிகாரா ஆகியவற்றால் ஆதரவளிக்கப்படும் என்று அவர் இன்று புத்ரா ஹைட்ஸ் மசூதியில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகு கூறினார். ஃபத்லினா மேலும், அமைச்சகம் மீட்பு மையத்தில் ஆலோசகர்கள் மற்றும் கல்வி ஆதரவு பணியாளர்களின் குழுவினை அனுப்பும் என்றும் தெரிவித்தார். நான் மாநில கல்வித்துறைக்கு நிலையை கவனமாக கண்காணிக்க ஒத்திவிட்டேன். தரவுகள் மிகவும் இயக்கத்திற்குட்பட்டவை. பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தினசரி கண்காணிக்கப்படும். அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவு அமைப்புகளும் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். அவர் இந்த சிரமமான அனுபவத்தில் தனது பணியாளர்கள் மற்றும் மாணவர்களின் நலனை பாதுகாக்க என் உறுதிமொழியை மீண்டும் உறுதிப்படுத்தினார்.